ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதாவது 5ஆம் அதிபதி மேஷராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்திலிருந்து பாக்கியங்களை தரக்கூடிய நிலைமையில நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. பெரிய சோதனைகள் எதுவும் இந்த வாரத்தில், அதாவது டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. எதை பற்றியும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறனால பெண்களால் ஏதேனும் லாபங்கள், பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள் மிகப்பெரிய அளவில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, அதுவும் தனாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார் என்பது பேச்சினால் ஜீவிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுறதன் மூலம் வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடிய தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, வழக்கறிஞர் துறை மாதிரியான பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் கூட இதுவரைக்குமே பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. பிரிஞ்சு போனவர்கள் கூட சமாதானமாகி மீண்டும் திரும்பி வருவதற்குரிய அத்தனை அமைப்புகளும் இருக்கிறது. தாய் தந்தை விஷயத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்குமா, கடன் தொல்லைகளில் நிறைய பெரிய அளவில் இருந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே 11ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், இவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் பார்த்தா சனியை தவிர்த்து மற்ற சுக்கிரனும் சூரியனும் குருவின் தொடர்பு இல்லை. குருவின் பார்வை, குருவின் வீடு என்கின்ற அமைப்பில் இருப்பது பெரிய அளவில் சோதனைகள் எதையும் தராத அமைப்பு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு வழக்கமான பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத, அதே நேரத்தில் சாதிக்கக்கூடிய அளவுகளில் எதையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய நன்மைகளை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கணவன் உறவுகள், குழந்தை உறவுகள், அதே போலவே மாமனார் மாமியார் போன்ற அமைப்புகளையும் குடும்ப அமைப்புகளையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்திலேயே சந்திரன் 2, 3, 4 போன்ற இடங்கள்ல இருக்கிறார். சந்திரன் பௌர்ணமி அமைப்புகள்ல இருந்து அப்படியே தேய்பிரையாக வந்தாலும் கூட 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் என்பது பெரிய அளவில் நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு யோக அமைப்பு. வாரம் முழுவதும் சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அப்படியே குருவின் பார்வையில் 9ஆம் இடத்துல இருப்பதும், ராசியில் குரு இருப்பதும் எதையுமே எடுத்ததை அப்படியே முடிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ராமன் போய் சீதையை மணக்கிறதுக்கான அந்த சுயமுறை போட்டியில் எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார்னு கம்பர் சொல்லுவார். அதாவது அவரை கிட்ட போய் அப்படியே அந்த வெளில தூக்கணும் தான் தெரிஞ்சதான் பட்டுன்னு உடஞ்சி போச்சான். அந்த மாதிரி எதையும் டக்குன்று முடிக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. சந்திராஷ்டம அமைப்புகளும் இல்லை. 3ஆம் அதிபதி இப்போது 3ஆம் இடத்துல ஆட்சியாகிறார். வாரத்தின் நடுப்பகுதியில் முழுக்க நன்றாகவே இருக்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கலைத்திறமை, இசைத்திறமை கொண்டவர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு அவைகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல அறிமுகமோ நல்ல விதமான ஒரு வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ இருக்கக்கூடியவர்கள் புதிதாக இந்த வாரத்திலேயே அறிமுகமாகக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல வாரம்னே சொல்லுவேன். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து அந்த 22ஆம் தேதி வரைக்குமான வாரம் அற்புதமான ஒரு நல்ல அமைப்புகளில் இருக்கும். ராசி சுபத்துவமாக இருக்கிறதுனால புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. எல்லா நிலைமைகள்லையும் வீட்டிலையும் ஒரு நிம்மதி இருக்கும், வெளியிலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே வேலையிலையும் சில அமைப்புகளில் சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு, தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய நிலைமை, வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, மற்ற எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் அனைத்தையும் அப்படியே நிறைவேற்றி காட்டக்கூடிய தன்மைகள் எல்லாம் அப்படியே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. பெரிய கெடுதல்கள் இருந்தால் தாங்க ராசி பலனில் அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லணும். ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம் என்கின்ற தன்மை எப்பொழுதுமே ஒரு நல்ல பலனைத்தான் செய்யும். ஆகவே இன்னும் சில வாரங்களுக்கு அடுத்த
அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அடுத்த வருஷம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல வருஷமாகவே பிறக்குதுன்னு அடிக்கடி ரிஷபராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன். ஆகவே அடுத்து வரக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு தானே வரப்போகிறார். அப்படியே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கீழே இறங்கி நல்ல இடங்களுக்கு தான் வரப்போகிறார். ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் தான் இந்த வாரம் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கின்றன. என்ன அமைப்பு? வாரத்தின் ஆரம்பத்திலே பௌர்ணமி சந்திரன் அங்கே ராசியிலே இருக்கிறார். ராசி புனிதப்படுகின்ற ஒரு அமைப்பு, மிகப்பெரிய யோக அமைப்பு. அதே மாதிரி 1, 2, 3ஆம் இடங்கள்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இருப்பது பெரிய குறைகள் எதையும் கொடுக்காத ஒரு நல்ல அமைப்பு. தம்பி தங்கைகளால் ஓரளவுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு. பண வரவு கிடைக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து ஆட்சியாகவே இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். அந்த பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு அமைப்புலையும் இதுவரைக்கும் கிடைக்க முடியாத அளவிற்கு காசு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலைமைகளையும், எந்த இடத்துல இருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, வேலையிலிருந்து வரணும், தொழிலில் இருந்து வரணும், வியாபாரத்திலிருந்து வரணும், இதில் உழைக்கிற அதில் உழைக்கிற எல்லா உழைப்புகளும் அப்படியே கையில் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. 8, 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கின்றன. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் சுபத்துவமாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒன்றை 10ஆக்க வேண்டும் என்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணணும், பங்குச்சந்தை, அது மட்டும் இல்லாமல் ஒரு சூதாட்டம் மாதிரியான ஆன்லைன் அமைப்புகள், இந்த மாதிரியான அதுக்காக அந்த லாட்ரி டிக்கெட்டு, ஆன்லைன் ரம்மி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளே போயிடாதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதில் பணம் சம்பாதிக்க முடியாது. அது எல்லாம் தெல்ல தெளிவானது. இதெல்லாம் ராசி பலனுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே இந்த நேரடியாக தெரியக்கூடிய லாட்ரி டிக்கெட்டு, சூதாட்டம் போன்ற அமைப்புகளுக்கு உள்ளே போகாமல் ஒரு நிலையில் அறிவால சம்பாதிக்கக்கூடிய சில பல அமைப்புகளில் தொடர்புகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகள், இருக்கின்ற மாநிலங்களிலேயே நல்லவைகள், நல்ல வீடு வாகனம் போன்ற அமைப்புகள் அமையக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த டிசம்பர் 16 22ஆம் தேதியிலான நல்ல வாரம்.